பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் மூவித பாத்திரமாய் அணிந்து கோயவனே கோயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே வாய்மொழி விட்டகன்றே. கண் போன போக்கில் பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டகன்றே. கண் போன போக்கில் பின்பற்றியே கண்டேனில்லை இன்பமே. காணாமற் போன பாத்திரம் நான் தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் உம் பாதம் சொல்லும் பாதையில் நடத்திடுமே. கோயவனே கோயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கிறிஸ்துவில் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் உங்களை மறுபடியும் சந்திக்க கிருபை செய்த ஆண்டவருக்கு கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருப்பதை குறித்து சிறு செய்தி இந்த நாளிலே நாம் தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய ஒத்தாசையோடு அவருடைய வழி நடத்துதலோடு இந்த நாளிலே நாம் கேட்டு பயன்பெறுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் பிரசங்கின் புஸ்தகத்தில் சாலமோன் ஞானி சொல்லும் பொழுது அநேக காலங்களை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்தில் ஆண்டவராகிய தேவனை குறித்து அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவனாக இருக்கிறவர். கர்த்தருடைய வேலை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வேலைக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆண்டவராகிய இயேசு மரியாளை பார்த்து சொல்லும் பொழுது என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். இந்த நாளில் கூட எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நாளில் நான் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். 2004ஆம் வருஷம் ஊழியத்தின் பாதையில் எங்களுக்கு ஒரு வாகனம் தேவைப்பட்டது, அதாவது 2 வீலர். ஆகவே அதற்காக நாங்கள்
அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அதை வாங்கும்படியான ஒரு பேச்சு அதாவது பேசினா அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, ஊழியத்திற்காக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைத்து அந்த காரியத்திற்காக பிரயாசப்பட்டோம். ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு வார்த்தை என்னோடு கூட பேசினார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஆனால் எனக்கு மிகுந்த ஒரு என்னென்னா, ஒரு காரியம் நம்ம முடிவு பண்ணிட்டோம், அதை கண்டிப்பாக நம்ம வாங்கிடணும், எந்த தடையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையோ என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. ஆனால் நான் ஆண்டவருடைய வேலைக்கு காத்திராமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி அந்த ஊழியத்திற்காக நாங்கள் அந்த வாகனத்தை நாங்கள் வாங்கினோம். வாங்கி கொஞ்சம் வருஷங்கள் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். 2004 அக்டோபர் 19 பாஸ்ட்டுக்கு ஊழியத்துக்காக அவங்க வெளியில் வாகனத்தில் போயிட்டுருக்கும் பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்களுடைய கால் அடிபட்டது. கொஞ்சம் மாதங்கள் அவங்க ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ அதை குறித்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட அழுது, ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அழுகும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைவுக்கு கொண்டு உணர்த்தினார், பேசினார். ஆகவே இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நமக்கென்று, நம்முடைய பிள்ளைகளுக்கென்று, நம்முடைய வேலை காரியங்களுக்கென்று, இல்லை மற்ற ஆசீர்வாதங்களுக்கென்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் அதற்காய் காத்திருக்க ஆண்டவர் சொல்லும் பொழுது நாம் காத்திருக்க வேண்டும். அதற்கு மிஞ்சி போவதோ அல்லது அதை எதிர்த்து செய்வதோ அப்படிப்பட்ட கிரியைகள் நம்மிலே காணப்படும் என்றால் நாம் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அதில் பலவித வேதனைகளும் சஞ்சலங்களும் துக்கங்களும் தான் ஏற்படும். ஆகவே இந்த நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்கிறதான என் அன்பு சகோதரிகளே, சகோதர பிள்ளைகளே, இந்த நாளில் கூட வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளுக்கு அடுத்த வேலைக்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஆண்டவர் அதற்குரிய வேலையை வைத்திருக்கிற வரைக்கும் நீங்கள் காத்திருந்து, பொறுமையாய் காத்திருந்து அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். வேதத்தில் அதே பிரசங்கி இப்படியாய் சொல்லுகிறார். 3:14 அவர் சொல்லும் பொழுது, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே அவருடைய காரியம் அவர் செய்ய நினைப்பது உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்தின் காரியத்தில் ஆகட்டும், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்பிற்கான காரியங்கள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அவருடைய வேலையை அறிந்து அவர் சொல்லுகிற, அவர் செய்கிற, நினைக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்யும் பொழுது தேவன் தம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவார். அவர் செய்கிறது மாத்திரமே, அவர் நினைக்கிறது மாத்திரமே வாய்க்கும், அவர் சித்தம் கொள்ளுகிறது மாத்திரமே அவர் கரத்தினால் வாய்க்கும். ஆகவே தேவ சமூகத்தில் அவருடைய சித்தத்திற்காகவும் அவருடைய வேலைக்காகவும் நீங்கள் காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.